வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு காமெண்டர் ஒருத்தர் கேட்டிருப்பார், மனேஷ் வீணோட சேனல் உங்களை பற்றி பேசியிருக்கிறாரு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்டிருப்பார். அவர் என்ன பதில் சொல்லிக்கிறாருன்னா, நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பா அப்படிங்கிற. நல்ல குடும்பத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன். அதுக்கு அவர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கிறாருன்னா, நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பான், ஆனால் அந்த குடும்பத்துக்கே அவர் அவமானம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இவர் சொல்லலாமா? குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு அவ்வளோ ஆபாசமாக பேசிட்டு இவர் நல்ல அவமானம் இல்லையாம்மா, நாம் இவரை பற்றி பேசினாலும் அந்த குடும்பத்துக்கே நான் அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த யோகியரோட லீலையெல்லாம் வீடியோ போட்டாலும் பத்தாதுங்க. அந்தளவுக்கு ஒரு அவமானமான ஆள்னா இந்த ஆள் தான். அதாவது குழந்தையுமே பொண்டாட்டியும் காட்டிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. இதை பற்றி பேசும்போது என்னையவே ஒரு அவமானம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு நியாயமானவர் இவர் பேசின வீடியோ நான் இப்போ உங்களுக்கு இதில் போடுறேன், நீங்களே கேட்டுங்க. ஏன்னா இந்த வீடியோவெல்லாம் அவர் இதில் டெலீட் பண்ணியிருப்பார். என்ன கேட்டா, நான் ஒருத்தன் தான் நல்லவ, அடுத்தவனெல்லாம் அயோக்கியன்னு சொல்லியிருப்பார். அதனால் நியாயமானவராக இருந்தால் இவர் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடக்கூடாது. என்னவே அந்த குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் நான் அவர் அவமானமாக இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த கமெண்ட்டுக்கு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். யார் அவமானமான ஆள் நீங்கள் பார்த்துங்க. மொத்தத்தில் இந்த ஆள் குழந்தையுமே பொண்டாட்டியும் காட்டிட்டு ஒரு கண்டென்ட் இல்லாமல் வருமானம் பார்த்துட்டு இருக்கிற ஆள் என்னை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி தாராதம் இருக்குதா? நான் உழைச்சி வீடியோ கட்டிக்கிறேன். அதே உழைச்சி தான் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கிறேன். வலைதளத்தில் யூஸ் பண்ணியில்ல. மொத்தத்தில் இந்த ஆள் பேசின வீடியோக்களை நீங்களே பார்த்துங்க. நீ மூடுடா உன் பூ, எனக்கு அது இல்லையடா, உங்ககிட்ட இருந்தால் சொல்லு, நான் செஞ்சு விட்டுறேன். என்ன சரக்கு சார் அடிச்சிங்க? அதான் இது ஆரஞ்சு ஓட்கா லூஸ் ஸ்டாக் இதெல்லாம் போய்ப்பாரு. மார்பை போத்திக்கிறதே கிடையாது, வெறும் சட்டி மட்டும்தான். ஆண்களும் சட்டி போடுற மாதிரி பெண்களும் சட்டி போட்டு தான் இது பண்ணுறாங்க. உங்களுக்கு எதுக்குடா இந்த மார்பு மட்டும் பார்த்தா உங்களுக்கு ஆபாசமாக தெரியுது? அதில் என்ன பால் குடிச்சிங்க? அடா வெக்கங்கட்ட நாய்கள சொல்லுங்க, பதில் சொல்கிற தாயொலியில் பார்த்துங்க. யார் அவமானமானாலும் யார் அவமானம் இல்லாதாலும் நீங்களே தெரிஞ்சுக்குங்க. நானில் இந்த மாதிரி பேசுகிற வழக்கம் கிடையாது. இவர் குடிச்சிட்டு இருக்கிறனால இவரை பற்றி பேசினேன், அதுக்கு கமெண்ட் பண்ணிக்கிறது. அந்த குடும்பத்தில் நான் தான் அவமானமான ஆளுன்னு இந்த ஆள் பேசினதெல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாது, சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்துக்குங்க. நான் இது பேசலிங்க, அவர் தான் பேசிக்கிறாரு, அவரோட சேனலில் பேசிக்கிறாரு. இப்போ டெலீட் பண்ணியிருப்பார். என்னை எங்கள் குடும்பத்தில் அவமானம்னா இந்த ஆள் பேசினதெல்லாம் அவமானம் இல்லையா? இந்த ஆள் சமூக சீர்கேடுன்னு சொல்கிறது 100% கரெக்டு. இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க, என்னென்ன கெட்ட வார்த்தை பேசிக்கிறாரு என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. நான் என்னோடய வீடியோவில் ஒரு கெட்ட வார்த்தையும் பேசியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆளை இந்தியாவிலேயே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்களே பார்த்து தெரிஞ்சு சிந்தித்து பதில் கொடுங்க.